டியூட் படத்துல கருத்து மச்சான் சாங்கா இருக்கட்டும், குட் பேட் அக்லி படத்துல ஒத்த ரூபா தாரேன் அந்த சாங்கா இருக்கட்டும். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் நேரடியா இளையராஜா அவங்க கிட்ட வந்து காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு படத்துல பயன்படுத்தி இருந்தால், சோனி நிறுவனமோ அல்லது அது சம்பந்தமான இசை வச்சிருக்கக்கூடிய மத்த நிறுவனங்களோ, இந்த சம்பந்தப்பட்ட படத்துக்கு எதிரா அந்த பாட்ட நீக்கக் கோரி நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப அதுவும் சம்பந்தப்பட்ட மியூசிக் டைரக்டருக்கு, சம்பந்தப்பட்ட படத்தோட புரொடியூசருக்கு லாஸ் தானே! அப்ப யார்கிட்ட போய் மியூசிக் அந்த காப்பிரைட்ஸ் வாங்கணும்? அப்ப 2 பேர்கிட்டயுமே வாங்கணுமா? இளையராஜா அவர்கள்கிட்டயும் வாங்கணும், சோனி நிறுவனம் மாரியான அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்டயும் வாங்கணுமா? அப்ப 2 தடவ டபுள் பேமெண்ட் பண்ணணுமா? இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அந்த ராஜா சாரோட பாட்ட உபயோகப்படுத்த நீங்க சொன்ன மாரி மியூசிக் டைரக்டர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரொடியூசர் தான் வாங்கணும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி. புரொடியூசர் வந்து இந்த பாடல்களோட உரிமை யார்கிட்ட இருக்குன்னா, அவங்க ஒரு லீகல் டீம் இருக்கு இல்லைங்களா? அந்த லீகல் கன்சல்டேஷன பண்ணிட்டு, அவங்க அசர்டைன் பண்ணிட்டு வாங்கலாம். இன்னைக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற காரணத்தால, குடுக்கக்கூடிய உரிமைன்றது அவங்களுக்கு சோனி நிறுவனமோ, இல்ல நெறைய இன்ட்ரிகோன் நிறுவனங்களுக்கு நெறைய நிறுவனங்களுக்குள்ள கேஸஸ் பெண்டிங் இருக்கு. இருக்கும்போது ரைட்ஸ் அசர்டைன் ஆகல. ஆனா டியூட் படத்துக்கும் அந்த குட் பேட் அக்லி படத்துக்கும் 2 தயாரிப்பாளர்களுமே பே பண்ணியிருக்காங்கல்ல. காசு குடுத்து தானே அந்த பாட்ட வாங்கியிருக்காங்க. அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட. அந்த அப்ப அவங்களுக்கு அந்த காசு லாஸ் தானே! அதத்தான் இங்க நீதிமன்றத்துல கொண்டு போய் நாங்க ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்துறோம்னு சொன்னோம்னா, காரணம் என்னன்னா, அவங்க செஞ்சது முறை இல்ல. முறையான விஷயம் இல்ல. ரைட்ஸ் கரெக்ட்டா எஸ்டாப்லிஷ் பண்ணலன்னு சொல்றோம். சோ இது கேஸோட ஃபைனல் அவுட்கம் வரும்போது தெரியும். ஆனா குட் பேட் அக்லி படத்துல அஜித் படத்துல இருந்து அந்த சாங் நீக்குனதுனால அஜித் ரசிகர்கள் இளையராஜா மீது கோவப்பட்டது உண்மை. இது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயங்கள் தான். இப்போ ஒருத்தர் நீதிமன்றத்தை நாடுறாருன்னு சொல்லும்போது 2 தரப்புகள் இருக்கும். அதுல ஒரு தரப்பு தன்னோட ரைட்ஸ் எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்பும்போது எதிர் தரப்பு அதை எதிர்க்க தான் செய்யும். ஸோ அவங்க எதிர்ப்பாங்களே, அவங்களோட அதிருப்திக்கு நம்ம ஆளாடுவோம்னு நினைச்சோம்னா நம்மளோட உரிமையை நிலைநாட்ட முடியாது. ஸோ அதை தான் ராஜா சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக அவர் மற்றவங்கள பத்தி அவங்க பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு கேஸ் போடாம இருக்க முடியாது. ஸோ அவருக்கு உரிமை இருக்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. ஸோ இதுல நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு மாறலாவும் திங்க் பண்ணலாம். லீகலா அவுட்கம் வரும்போது அதை அபாய்ட் பண்ணி போயாகணும். அப்படின்னா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் புதுசா படம் பண்ணக்கூடியவங்க யாரும் இளையராஜா அவருடைய படத்துல யூஸ் பண்ணவே கூடாது. அப்படிதானே சார்? ராஜா சார் படத்தை உரிய அனுமதி பெற்று உபயோகப்படுத்துங்க. படத்துல சினிமாவில் இளையராஜா அவருடைய பாடல்கள் அவருடைய பாடல்களை கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் சினிமாலும் கிடையாது, கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அவருடைய அனுமதியை பெற்று உபயோகப்படுத்தணும் என்றதுதான் ராஜா சாரோட கண்டென்ஷன்.